ஒரு பெண் மகளாக இருக்கிற பொழுது படிக்கிறாள், சகோதரியாக இருக்கிற தம்பி பாராட்டுகிறாள், வேலைக்கு போகிறாள், அதில் எல்லாம் ஒரு குறையும் இல்லை. ஆனால் எங்கே பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், எங்கே சங்கடம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த பெண் ஒரு கணவனுக்கு மனைவியாக இல்லத்தை தொடங்குகிற பொழுதுதான் ஒரு வாழ்க்கையில் எத்தனை சங்கடம் இருக்கிறது என்பதை வேலைக்கு போகிற பெண்களே உணர்ந்திருப்பார்கள். அவர் நன்றாக உள்ளத்தில் புரிந்து வைத்திருப்பார்கள். ஒரு செய்தி சொல்லுகிறேன். திருமணமாகி இல்லத்துக்குள் புகுகிற பொழுது மணமகளே வா வா, வலது காலை எடுத்து வைத்து வா வா என்று அற்புதமாக முன்னோர்கள் சொன்னார்கள். என் மாணவன் கேட்டான், வலது காலை எடுத்து வைத்து ஏன் வர வேண்டும், இடது காலை எடுத்து வைத்தால் என்ன குறை வந்துவிடும் என்ற வினாவை கேட்டான். நியாயமான கேள்வி. அதற்கு என்ன விடை என்றால், இடது காலை எடுத்து வைக்கிற ஒரு இடம் உண்டு, அது போர்க்களம், அது ஆர்மி. பெரிய பெரிய ஜவான்கள் தம்முடைய சோல்ஜர்ஸுக்கு, வீரர்களுக்கு அறிவுரை சொல்லுகிற பொழுது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் என்றுதான் சொல்லுவார்கள். அடிக்க போகிறவர்களுக்கு இடது கால் முன்னே, ஆக்க வருகிற மகிழ்ச்சியை தருகிற குதூகலத்தை தருகிற பெண்ணுக்கு வலது கால் முன்வர வைத்து வர வேண்டும் என்ற அற்புதமான பொருத்தத்தை, அற்புதமான இலக்கண அமைதியினை, வாழ்க்கை தத்துவத்தை காட்டியிருக்கிற முன்னோர்கள் காட்டியிருக்கிற வகையில் வாழ்வதில் பெண்கள் வேலைக்கு போவதில் சங்கடம் இருக்கிறது. அற்புதமாக சொன்னீர்கள் பேராசிரியரே. இதில் வலது காலை எடுத்து வைப்பதில் ஒரு அற்புதமான இந்து சாஸ்திரமும் இருக்கிறது, உலக தத்துவம் இருக்கிறது. உலகமே இடமிருந்து வலமாகத்தான் சுத்தி கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை தான் பிரதர்ஷனே சுத்தணும்னு சொன்னா. ராகு கேது என்ற 2 பிளானட் மட்டும்தான் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தும், பின்னோக்கி சுத்தும். ஆனால் மற்ற கிரகங்கள் முன்னோக்கி சுத்தும். அது இடமிருந்து வலம் சுத்துகின்ற காரணத்தால் இடமிருந்து வலம் போக வேண்டும் என்று சொன்னால் வலது காலை வைத்துத்தான் செல்ல வேண்டும் என்ற அந்த அற்புத விஞ்ஞான தத்துவத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அற்புதமான விளக்கங்கள், அருமையான செய்திகள். இன்னைக்கு வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, வேலைக்கு போகாத ஒரு பெண்ணு தன்னுடைய எல்கேஜி படிக்கிற குழந்தைய அடிச்சுக்கிட்டு வாடா ஸ்கூலுக்கு போகலான்னு கூப்பிடுறா. போகணுமாமாங்கிற அந்த பிள்ளை அல்ல பொண்ணு சொல்கிறா, வாடா படிக்கணும்டா கண்ணுன்னு அழைச்சிட்டு போய் கூடவே அந்த பெட்டியெல்லாம் தான் தூக்கிக்கிட்டு, நீ தூக்க வேணாண்டா கண்ணுன்னு சொல்லி தூக்கிட்டு போய் அந்த பள்ளிக்கூட கேட்டு வா இல்லை நின்றுக்கிட்டு போயிட்டு வாம்மா என்று சொல்கிறா. சார், அப்போ அந்த தாய் மனசு என்ன பாடுபடுது தெரியுமா? இன்னும் 5 மணி நேரம் கழிச்சானு என் புள்ள முகத்தை பார்க்கலாம், நான் வீட்டுக்கு போய் எப்படி இருப்பேன் என்று அழுது கொண்டே நிற்கிறா. அப்போ குழந்தை கேட்குறா, பொண்ணு, அம்மா வீட்டுக்கு போயிடாதம்மா, இங்கேயே உட்காந்துருமா, நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா என்று அந்த எல்கேஜி படிக்கிற பிள்ளை சொல்லும் பொழுது அந்த தாய் இங்கேயே உட்காந்து இருக்கண்டா கண்ணு, வீட்டுக்கு போக மாட்டேன், நீ வந்து அழைச்சிட்டு தாண்டா போவேன்னு சொல்கிறாளே, நான் ஒன்று கேட்குறேன். அது போன்ற நிலையில் ஒரு குழந்தை எல்கேஜி யூகேஜி படிக்க போச்சுன்னா, வேலைக்கு போயிட்டாங்கன்னா அந்த தாய், அந்த பையன் 3:30 மணிக்கு வேனில் இறக்கி விட்றாங்க. அவன் இறங்கி வந்து பார்க்குறான், வீடு பூட்டி இருக்கு. உடனே சாவி எங்கன்னு பார்த்தா பக்கத்து வீட்டில் போய் கேட்குறான், ஆண்டி சாவி கொடுங்க ஆண்டி. அந்த சாவியை தூக்கி எறிகிறான் அந்த பக்கத்து வீட்டுக்காரி. அதை எடுத்துக்கிறான். நம்ம வீட்டு பிள்ளைய பக்கத்து வீட்டை போய் கையேந்துபடியான பிச்சைக்காரன் ஆக்குறதுக்கு உரிய சூழலை உண்டாக்காம, இல்லடா 5 ரூபா பணம் இருந்தாலும் உன்னை வச்சு காப்பாற்றுற ஆழமான அன்பிலே என்று தாய் வீட்டில் இருந்து பராமரிக்கிறாளே, அந்த உணர்ச்சியில் தான் அந்த தாய் தெய்வமாகிறாள். நம்முடைய குழந்தையை பாதுகாக்க பணத்தை சம்பாதிப்பதை விட நம் குழந்தையை பாதுகாக்க மனத்தை சம்பாதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் எதிர்காலத்தில் சாகும் வரை பிள்ளை மறக்காமல் இருப்பான். எனவே பெண்கள் வேலைக்கு போவதனால் சங்கடம்தான் நிகழ்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். பெண்கள் வேலைக்கு போகிறது தான் சந்தோஷம்னு சொல்கிற பொண்டாட்டி ஒரு பக்கம், அவள் வேலைக்கு போனால் குடும்பம் நல்லா இருக்காதுன்னு சொல்கிற அம்மா ஒரு பக்கம், நடுவில் நான் நின்றுக்கிட்டு தர்ம சங்கடத்தில் நிற்கிறேயா. இதுக்கு காரணம் என்ன? பெண்கள் வேலைக்கு போகிறது தான். அதனால தான் சொல்கிறேன், பெண்கள் வேலைக்கு போகணுங்கிற கான்செப்டே தப்புயா. ஐயா, முன்னாடியெல்லாம் பொம்பளைங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்து குழந்தைய பாசமாக பரிவாக அன்போடு வளர்த்தாங்க, பையன் அழகாக வளர்ந்தான். இப்போ அதை வேலைக்கு போயிடுது, பையன் இங்கே தெருவில் அனாத மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். முன்னாடியெல்லாம் தாய்ப்பாலை கொடுத்து பையலை வளர்த்தாங்க, அதனால அவனுக்கு தாய்ப்பாசம் இருந்துச்சு. இப்போ பாட்டிலு பாலை கொடுத்து வளர்க்குறாங்க, அதனால தான் அவன் பாட்டிலு மேலேயே பாசமாக இருக்கிறான். ஐயா, ஒன்றே ஒன்று சொல்கிறேங்கய்யா, பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு போகிறதுனால பொண்ணு கிடைக்குதா முதல்ல? ஐயா, அந்த பொண்ணு முன்னாடி 4 பேர் சுற்றுறான், அதில் ஏதாச்சும் ஒருத்தனையாவது இது கல்யாணம் பண்ணிக்குதா? 4 பேர் சுற்றுறான்னு சொன்னாங்க. ஒருத்தனை கல்யாணம் பண்ணால் மற்ற 3 பேருக்கு சங்கடம். அதனால தான் நாங்கள் எல்லாரையும் விட்டுட்டு வெளியில் ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணுறோம். இது தப்பா?
பெரிய தியாகினி. ஐயா அந்த 4 பேரை தான் கல்யாணம் பண்ணல. வீட்டில் ஒருத்தன் அந்த பொண்ணு முன்னாடியே தாய் மாமன்னு ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருந்தான். அவனையாவது கல்யாணம் பண்ணிக்குதா? அதுவும் கிடையாது. இந்த பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டு கையில் சம்பளத்தை வாங்கின கையோட இந்தியாவில் இருக்கிறவன்லாம் ஆம்பளை இல்லைன்னு முடிவு பண்ணிடுது. அமெரிக்காவில் மாப்பிள்ளை இருக்கானா, சிங்கப்பூரில் மாப்பிள்ளை இருக்கானா, துபாய் குறுக்கு செந்துக்குள்ளே மாப்பிள்ளை இருக்கானா அப்படின்னு பார்த்து வெளிநாட்டுக்காரனோலையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுது. இந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்பாலே 4 நாளில் குடும்பம் பண்ண முடியாது. அவன் அழைச்சிட்டு போய் என்ன பண்ணுவான், 3 மாதம் வச்சுருந்து முடியலைன்னு திரும்ப இங்கே அனுப்பி விட்டுறான். இதுக்கெல்லாம் காரணம் என்னங்கய்யா? பொம்பளைங்க வேலைக்கு போனதுனால தானே. அதனால தான் சொல்கிறேன், பெண்கள் வேலைக்கு போகிறது சங்கடம்னு. ஐயா நீங்கள் டிவியில் பார்ப்பீங்க, பெண் மாப்பிள்ளை வரன்கள் வேணும்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அன்னைக்கு நான் பார்க்குறேன், ஒரு பொண்ணு சுருவாட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கையிலே எந்திரிச்சு வந்தது மாதிரி ஒரு மூஞ்சி அது வந்து உக்காந்துருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கங்கம்மா அப்படின்னு. அப்போ அதை அறிமுகப்படுத்துது பாருங்க. ஐயா என் பேர் ரேகா, எனக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா, எனக்கு வரப்போகிற மாப்பிள்ளை தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னை நல்லா பார்த்துக்கக்கூடிய, என்னை குணமாக கவனிச்சிக்கக்கூடிய, என் வீட்டில் எல்லா வேலையும் செய்யக்கூடிய, எனக்கு அப்போ இப்போ தேவைப்படுறதையெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய, எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை வேணும்னு கேட்குதுங்கய்யா. ஐயா அவ அப்பா அம்மாவை இவன் பார்த்தானா ஓ அப்பா அம்மாவை எந்த ஆசிரமத்துங்களையா கொண்டு விடுறது? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பெண்கள் வேலைக்கு போகிறங்கிற ஆணவம். அதனால தான் சொல்கிறேன், பெண்கள் வேலைக்கு போகணுங்கிற கான்செப்டே தப்பு அப்படின்னு. ஐயா வேலைக்கு போகிற அவசரத்தில் அந்த வீட்டில் நடக்கிற சம்பவத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் ஒரு பொண்டாட்டியும் புருஷன் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காட்சியை பார்க்கலாம். காலையில் ஒரு 7 மணிக்கு அந்த வீட்டில் ஒரு ஜீவன் தூங்கிக்கிட்டு இருக்கோம். 3 வயசில் பையன். அவனை அப்படியே தூக்கிக்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு ஒரு அமுக்கி என்னமோ உரிச்ச கோழியை தூக்குறது மாதிரி தூக்கி அவனை பார்த்தா அப்பையும் தூங்கிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு சட்டையை போட்டு, சாக்ஸை போட்டு, ஷூவை போட்டு, ட்ராயரை போட்டு, என்னமோ விண்வெளிக்கு போகிறவனாட்ட சிலிண்டரை மாட்டி விட்றது மாதிரி பின்னாடி ஒரு பேக்கை மாட்டி விட்டு அவன் முன்னாடி இழுக்கிறான், அந்த பேக்கை அவனை பின்னாடி இழுக்குது. மல்லு கட்டி வெளியில் தள்ளி கொண்டுக்கிட்டு வந்தா வெளியில் ஒரு வேனை கொண்டாந்து மஞ்சள் கலரில் நிறுத்தியிருக்கான், நாய் பிடிக்கிற வண்டி மாதிரியே. மல்லு கட்டி வச்சு அதில் திணிச்சு அவனை ஏற்றி விட்டு ஜன்னல் வழியாக நின்று அந்த வீட்டை பார்க்குறான் அந்த பையன். ஆடா பாவியலா, செத்த நேரத்தில் வேலூர்லேருந்து பாளையங்கோட்டைக்கு மாத்திர கைதி மாதிரியே நாய்க்கிட்டியலாடா அப்படின்னு பார்க்குறான் ஒரு பார்வை. அதனால தான் சொல்கிறேன், பெண்கள் வேலைக்கு போகிறது சங்கடம்னு. இன்னைய காலகட்டத்தில் சமைக்கிறதுக்கு கேஸ் அடுப்பு, சமயத்துக்கு எலக்ட்ரிக் அடுப்பு, இட்லி மாவு அரைக்க கிரைண்டரு, சட்னி அரைக்க மிக்சி, மீந்ததை வைக்க ஃப்ரிட்ஜு, மிதமான சூட்டுக்கு ஹாட் பாக்ஸு, அசந்து உட்கார சோஃபா, காற்று வாங்க ஃபேனு, கால் நீட்டி படுத்து சுகமாக தூங்க ஏசி, கரண்ட்டு போட்டினா இன்வெர்ட்ரு, வெளியில் போயிட்டு வர 2 வீலரு, அழுக்காமல் பேசுறதுக்கு செல்ஃபோனு, அப்பப்போ பணம் எடுக்க ஏடிஎம், புதுப்படம் பார்க்க டிவி. இது மாதிரி இந்த தேவைகள் எல்லாம் இது எல்லாம் நம்ம வீட்டோட ஒன்றி போன ஒரு சமாச்சாரம் ஆயிட்டு. இப்ப இந்த காலம் மாறி போய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 2 பேரும் வேலைக்கு போறது காலத்தினுடைய கட்டாயம் 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 சார். பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஒன்று சொன்னாரு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் பிள்ளைகளை பேணுதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் நாட்டினை பேணுதற்கு. ஆனா இன்னைக்கு பாரதிதாசன் தான் என்ன சொல்லி வைப்பாரு, பெண்களுக்கு வேலை வேண்டும் குடித்தனம் பேணுதற்கு, பெண்களுக்கு வேலை வேண்டும் குழந்தையை பேணுதற்கு, பெண்களுக்கு வேலை வேண்டும் நாட்டினை பேணுதற்கு சொல்லாரு. ஆகவே பெண்கள் வேலைக்கு செல்றது கட்டாயமே கட்டாயமே காலத்தினுடைய கட்டாயமே சொல்லுகிறேன்.